ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. சிக்கன் வாங்கினா எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கேஷ்யூ சிக்கன் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்போவும் நாக்கிலே ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும், ஒரு கிராம்பு, பட்டை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி ஃபைனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு ஆனியன், ஒரு 2 க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக நம்மளுக்கு புதினா தான் தேவைப்படும். புதினா ஒரு 2 கொத்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 2 டொமேட்டோ சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சிக்கன் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக நம்ம கேஷ்யூவை ஒரு 10 முந்திரியை எடுத்து சோக் பண்ணி வச்சுருக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக சோம்பு, தேங்காய் சேர்த்து அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் சேர்த்து இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நம்மளோட கேஷ்யூ பேஸ்ட் அதை எடுத்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணணும். இப்போ ஒரு சூப்பரான கிரேவி ரெடியாகி வரப்போகுது. இந்த கேஷ்யூ சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொரியாண்டர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. எல்லா ஃபுட்டு கூடயும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.